சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீ போய் ஓகே சார். யோ கண்ட்ரோல்ல இருந்து கால் பண்ணாங்கய்யா. சொல்லுங்க சார். கட்டப்பா நகர்ல ஏதோ பஞ்சாயத்தான், 2 கோஷ்டிங்க மோதிக்கிறாங்களாம். சார் அவங்களுக்கு வேலையே இல்லை சார், எப்போ பார்த்தாலும் அடிக்கடி தான் சார் பண்ணுறானுங்க. யோ உடனே போங்கய்யா. அங்க எவன் தகராறு பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவனுங்களை 4 சாத்தி அள்ளி போட்டு ஸ்டேஷன் கூட்டுவாங்கய்யா. இங்க வச்சு அவனுங்களை கவனிச்சாதான் அவனுங்களுக்கு மறுபடியும் தகராறு பண்ணக்கூடாதுன்னு புத்தி வரும். சீக்கிரமா போங்கய்யா. உடனே கிளம்புறேன் சார். யோ ஐயா நானும் கிளம்புறேன். இன்னைக்கு பாரா டியூட்டி நீ தானே? ஆமாங்க ஐயா. சரி இந்த கவனமா பாத்துக்கோ. சரிங்க ஐயா. வெளியில விட்டுறக்கூடாது, என்ன புரியுதா? கேர்ஃபுல். ஓகேவா? கவனமா பாத்துக்கோ. சார் 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 1 செகண்ட் சார் ப்ளீஸ் சார் 1 செகண்ட் சார் ப்ளீஸ் சார் 1 செகண்ட் இங்க வாங்க சார். யோ என்னையா? சார் சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றத கேளுங்க சார். இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். என்ன தேவையில்லாம கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கீங்க சார். சார் மெயின் அக்யூஸ்ட் வெளியே இருக்கான் சார் அவன். ஓ அப்படின்னா எந்த கேஸா இருந்தாலும் அதுல எது தேவையானது தேவையில்லைன்னு உங்ககிட்ட கேட்டு தான் செய்யணுமா? சார் அப்படி இல்ல சார். சார் இந்த கேஸ்ல என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை அடங்கி இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார் இன்னைக்கு ஒரு ராத்திரி என்ன விட்டுருங்க சார். இந்த ஒரே ஒரு ராத்திரி மட்டும் தான் நான் கேட்கிறேன் சார். சார் நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட அவனை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன் சார். சார் ப்ளீஸ் சார். யோ உனக்கு என்ன போலீஸ் நினைப்பா? கொலைகாரனை நீ கண்டுபிடிக்கிறேன்ற, நாங்களாம் என்ன நாக்கு வலிக்கிற வேலையா பாக்குறோம் சார்? இல்ல இந்த வேலை செய்யறோமா? சார் நீங்க ஒரு பெரிய ஆபீசர் சார், அந்த மரியாதையோட கொஞ்சம் பேசுங்க சார் ப்ளீஸ். டேய் உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? உன்னை வெளுத்து விட்டுருவேன். யோ பாத்தேல எவ்வளவு தெனவாட்டா பேசுறான் பாரு நம்ம முன்னாடியே. உன் இன்ஸ்பெக்டர் வந்தா சொல்லு, இவன் மேல மர்டர் கேஸ் மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாத்தையும் இவன் மேலேயே போட சொல்லு. என்ன என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. காலையில மொத்த கேஸையும் ஃபைல் பண்ணி எடுத்துட்டு வந்து இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். இவன் இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரான்?
எதுக்கு ஆளை பார்த்தோன்னு ஒளியறான்? ஏதோ தப்பா இருக்கு. நமக்கு தான் தூக்கம் வரல, மன கஷ்டம். இந்த ரஞ்சித்துக்கு என்னாச்சு? எதுக்கு அங்க இந்த நேரத்துல வெளியில போயிட்டு வரான்? ஒன்னும் புரியலையே. அட கடவுளே, நந்தினியை மறந்துட்டனே. சூர்யாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நந்தினி எங்க போயிருப்பா? போனை வேற எடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை விவேக் வீட்டுக்கு போயிருப்பாளோ? என்ன இது? விவேக்கும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். எல்லாமே தப்பா இருக்க. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரஞ்சித்து கிட்ட ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னப்பா தூங்கலையா? தூக்கம் வரல சார். இந்தா டீ சாப்பிடு. சார் இல்ல சார், எனக்கு டீலாம் எதுவும் வேண்டாம் சார். அது நீங்களே சாப்பிடுங்க. இட்ஸ் ஓகே. அந்த ஏசியே ஒரு ஏடா கூட பிடிச்ச ஆளு. அந்த ஆள் கிட்ட போய் நீ ஏன் வாயா கொடுக்குற? கிரகம் பிடிச்ச ஆளியா அவரு. இப்ப பாரு கருவிக்கிட்டே போறாரு. உன்னை ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டாரு. இந்த ஏசி தப்பான ஆளா இருக்காரு. இவர் சொல்றத பார்த்தா நிச்சயமா என்ன இங்க இருந்து போக விடவே மாட்டார் போல இருக்கே.